சூடான தங்கமாய் இருப்பானே என் சாமி. யூடியூபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லு அர்ஜுனோட சிக்னேச்சர். ஸோ ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம சுகுமாரோட டைரக்ஷனில், தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில், அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மற்றும் படித்து ரிலீஸ் ஆன படம் தான் புஷ்பா ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ இது புஷ்பா செகண்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதோட அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து சாங்ஸோட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி பட்டி தொட்டிலாம் பட்டையை கிளப்பிச்சு புஷ்பா புஷ்பா புஷ்பான்னு சொல்லி ஒரு பட்டையை கிளப்பின சாங்கு. அதாவது அந்த சாங் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தனார் வேலை செய்கிறவங்க வந்து கோடீஸ்வரம் வரைக்கும் அந்த ஸ்டெப்பை போட்டு தேய்ச்சி எடுத்துட்டானுங்க. இந்த ஸ்டெப்பை போட்டு அல்லு அர்ஜுனுக்கு முட்டி தேஞ்சிச்சோ இல்லையோ, அந்த ரீல்ஸை பார்த்து நமக்கு முட்டி தேஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இந்த சாங்கை வந்து ரீல்ஸ் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டானுங்க. அது தேய்ஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த சிங்கிளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் அந்த சாங்கோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கப்புள் சாங்னு சொல்லி புஷ்பா 2லேருந்து ராக் ஸ்டார் தேவிஸ்ரீ பிரசாத் அவரோட மியூசிக்கில் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. நமக்கு தெரியும் ராக் ஸ்டார் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து ராக் ஸ்டார் யாருக்கு சூட் ஆகுது, அனிருத்துக்கு போகிறதா இல்லை தேவிஸ்ரீ பிரசாத்துக்கானு எனக்கு தெரியல. எல்லாரையும் ராக் ஸ்டாருங்கிறானுங்க. ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம தேவிஸ்ரீ பிரசாத்னே போயிடலாம். ஓகே, டிஎஸ்பி அவரோட மியூசிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பட்டை கிளப்பிச்சு ரொம்ப சர்ச்சைக்குள்ளே ஒரு மியூசிக்கும் ஆச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன மாதிரி ஒரு மியூசிக் கொடுக்க போகிறாரு, என்ன மாதிரி ஒரு சர்ச்சை பண்ண போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும்போது புஷ்பான்னு ஆக்சுவலாக அந்த புஷ்பா சாங் ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு அவ்வளோவா நல்லால. இவனுக்கு இந்த ரீல்ஸை போட்டு பார்க்க வச்சு மண்டைக்குள்ள ஏற்றிட்டானுங்க. பாட்டு சூப்பராக இருக்குது. அப்படி கடைசியில் எனக்கு அந்த பாட்டு பிடிச்ச போயிடுச்சு. அந்தளவுக்கு அப்படி பண்ணிட்டானுங்க. இப்போ அதோட செகண்ட் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாங்லேயும் ஒரு ஸ்டெப்பு போடுறானுங்க. கண்டிப்பாக இது இன்றைக்கி ஈவினிங் ட்ரெண்ட் ஆகிடும். இப்போலாம் எப்படி சாங்ஸு கொரியோகிராஃப் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டெப்பு பர்டிகுலராக ஒரு ஸ்டெப் இருக்கணும், அது ரீச் ஆகிற அளவுக்கு டிஃப்ரெண்டான ஸ்டெப்பாக இருக்கணும், அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இந்த புஷ்பாவில் வந்து முட்டியில் நமக்கு என்னால் நிற்கக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்க. இப்போ இதில் வந்து இந்த இப்படி ஷோல்டர் இப்படி ஆட்டுறானுங்க, இப்படி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அதுவும் ரீச் ஆகி இன்னும் அதான் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த ஸ்டெப்பு போட்டுருவானுங்க. போட்டு அதையும் தேய்க்க ஆரம்பிச்சிடுவானுங்க. தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள தேர்ட் சிங்கிள் இல்லாட்டி ஆடியில் 5 அப்படின்றவானுங்க. ஸோ இந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் செட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ராஷ்மிகா மேக்கப் போகிறதா இருக்கட்டும், அல்லு அர்ஜுன் உள்ளே வர்றதா இருக்கட்டும், அப்புறம் கொரியோகிராஃப் பண்ணுறது, அந்த ரிஹர்சல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது சேம் டைம் அவங்க பாடுறாங்க, ஃபுல்லாக அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து கொரியோகிராஃப் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரிஹர்சல் எடுக்கிற டயத்தில் அதை ஒரு கொரியோகிராஃப் மாதிரி எடுத்திருக்காங்க, ஒரு ஃபுல் சாங்காக எடுத்துருக்குறாங்க. பட் இது வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். ஏன்னா இதோட ஒரிஜினல் இப்படி ஈஸியாக விட மாட்டாங்க. இது வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சாங்காக இருக்கணும். அதனால் அந்த சாங்கோட ஒரு சின்ன பிட்டு கூட வெளியே வந்துடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இப்படி வந்து ஷூட்டிங் செட்டில் இருக்கிற மாதிரி இந்த வீடியோ கொரியோகிராஃப் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் டான்ஸ்லாம் ஆடுறாங்க, அதையும் எடுக்கிறாங்க. இந்த சாங் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, சூடான தங்கம் மாதிரி இருப்பானே என் சாமி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேயும் என் சாமி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் நம்ம பார்த்துருப்போம். என் சாமிங்கிறது எவ்வளோ ஒரு சாங்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் என் சாமி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பாட்டு கேட்டோன்னே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு, அப்படிலாம் இல்லாமல் இந்த சாங் கேட்கும்போது ஒரு ஃபோக்கு, அது அட் த சேம் டைம் ஒரு ரொமான்டிக் சாங். கேட்கும்போது ஒரு ஃபோக் மாதிரியும் கிடையாது, ஒரு ரொம்ப மெலடி மாதிரியும் கிடையாது, ஒரு அழகான ஒரு இன்னும் கேட்கும் போதே கேட்க தோன்ற மாதிரி ஒரு சாங் இருக்குது. அதுலேயும் அந்த ராஷ்மியோட அந்த க்யூட்னஸ்ஸு, அப்புறம் அந்த என் சாமி அப்படிங்கிறது, ஸ்ரேயா கோஷலோட அந்த வாய்ஸு, இந்த என் சாமி அப்படிங்கும்போது அவங்களோட வாய்ஸ் இருக்குல்ல சூப்பர். இந்த ஸ்ரேயா கோஷல் இந்த சாங் பாடியிருக்காங்க, சூப்பராக வாய்ஸு. தமிழில் விவேகா லிரிக் எழுதியிருக்கிறாரு, சூப்பராக இருக்குது. லிரிக்ஸும் சூப்பராக இருக்குது. சூடான தங்கம் போல் இருக்கே என் சாமி அப்படிங்கும் போதெல்லாம் அந்த வேர்டு லிரிக்ஸ் எல்லாம் தெலுங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, தமிழில் லிரிக்ஸ் சூப்பராக இருக்குது. ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் இந்த சாங் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கொரியோகிராஃபு வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இந்த சாங் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு சீக்கிரம் ட்ரெண்ட் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.